சேகரா இவரு பேரு சேகர். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாலே அதிகமா படிக்காத கண்ணு வலிக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வண்டி அனுப்பிச்சிடுறேன். சனிக்கிழமை காலையில் இங்க இருக்கணும். ஓகே? சரி டாடி. என்னங்க, நான் ராணி ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடுறேன். டாடிக்கு டாட்டா சொல்லிட்டு போறேன். ஏன் அவசரப்படுறேன்? ட்ரெயின்லயா போறேன்? காலைல தானே போறேன். குழந்தை கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்துட்டு போகட்டும். அடுத்த வாரம் வர இல்லையா? அப்ப பேசிக்கலாம். புறப்படு. வர்றேன் டாடி. ஓ ஏண்டா ஏண்டா ஹாஸ்டலுக்கு போகும்போது அழக்கூடாது. டாடி கழுவரும் இல்லையா? ஏய், என்ன குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்லிட்டு புறப்படு. வர்றேன் டாடி. வரேன். ஆபீஸ் புது போன் நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியாது டாடி. கொஞ்சம் இந்த நம்பருக்கு ஜனவரி 5 வரல போன் பண்ணணும். ஓகே? சரி டாடி. வரட்டுங்களா? ராணி, புதுசா சொட்டர் வாங்கி வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியா? இல்ல டாடி. ஈவினிங்ல போட்டுக்க. ஓகே? வரட்டுங்களா? ராணி, என்னமா உட்காந்துட்டா புறப்படல? நான் ஊருக்கு போகல. உங்க பொண்ணு காலேஜுக்கு போக வேண்டாம், படிக்கவும் வேண்டாம். உங்க பொண்ணை வீட்லயே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருங்க. புறப்படும் போதே ராணி 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 அப்பா. என்ன இருந்தாலும் பாருங்க, பொண்ணை கண்டிச்சு தான் வளர்க்கணும், கண்டோன்னு தான் வைக்கணும். போயிட்டு வரட்டுமா? இன்னும் போயிட்டு வரட்டுமான்னு கேட்கிறேன். புறப்படும் போது கண் கலங்க கூடாது. புளிப்பாயிட்டு பொன்னம்மைக்கு கொடுத்தா இனிப்பாயிட்டு காதலிக்கும். ஐயோ, தோட்டக்காரன்! மாறனும் வேலைக்கில்ல, மயிலனும் கோழிக்கில்ல, மடத்து மணி விளக்கே. அன்னமே பொன்னம்மேவே பிடிக்கணும் எங்கில் அவங்க பாட்டி அன்னம்மேவை பிடிக்கணும். மாட பிடிச்சா கண்ணுக்குட்டி தானாயிட்டு வரும். அன்னமே அன்னமே அண்ணம்மா இல்ல, அவ பேத்தி பொன்னம்மா தான் இருக்க. என்ன ஏன் வீட்டு வரைக்கும் வந்துட்ட? பாட்டி எவ்வளவு போய்? மார்க்கெட் போய். எதுக்கு இந்த வயசுல எதுக்கு போனோம்? யான் இல்ல எனக்கு இந்த குடும்பத்துல பிரத்யேகமாயிட்டு ஒரு கண்ணு. இந்த என்ன வெஜிடபிள்ஸ் கறிக்கா? எதுக்கு? நீ ருசியாயிட்டு சாப்பிடணும்னு. பொன்னம்மா மாதிரியே இளசா புதுசா, பொன்ன மாதிரியே பச்சையா. அதே வேணுமெங்கில் குட்டி பார்க்கிறேன். பயப்பட வேண்டாம். ஏன் மிரட்டுது? வராரு. படம் பிடிக்கிறாரு. படம் எடுக்கிறாரு. இல்ல, இப்பதான் போச்சு. திரும்பி வர அதே பொன்னம்மே. பாம்பு பறந்து போயிட்டாரு. எதுக்காக பாம்பை பையில போட்டு பண்ண? பின்ன உந்தன் பாட்டிக்கு மிலிட்டரி சாப்பாடுன்னா ரொம்ப இஷ்டம். ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு முள்ளு இல்லாத பாம்பு கொண்டு வந்தது. பாம்பு கொண்டு வந்தியா? மூஞ்சி. பொன்னம்மே பொன்னம்மே, ரொம்ப நாளா உன் மேல பிரேமே. நாம 2 பேரும் கல்யாணம் கழிச்சுக்கலாமா? நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாம்பையே கொண்டு வந்திருக்கேன். நான் வல்லிய வீரன் இல்லையோ? பாம்பு பிடிக்கிறவன் தான் வீரன்னா, நான் ஒரு பாம்பாட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வந்தவங்க. என் பேத்தி கட்டவம்மனை போல வீரனை தான் கட்டிக்குவா. உன்னை போல கரண்டு பிடிக்கிறவனை கட்டிக்க மாட்டா. யார் அந்த கட்டபொம்மன்? அவரை போய் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வா. எண்டன் லவ்வுக்கு கட்டபொம்மன் வில்லன். எடோ கெட்டபொம்மா போடா. அதே ராணி வராடி. அவன் மேட்சுக்கு வராளான்னு கேட்போம். கண்டிப்பா ராணி வரணும். பாக்கெட் மணி, சாரி ஜாக்கெட் மணி அவகிட்ட நிறைய இருக்கு. ராணி, நாங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம். நீ வரியா? நான் வரல.
ஏய் சேகர் கேப்டன்ஷிப்ல ஆடுறாருடி நல்ல டஃப் கேம் இருக்கும். யார் ஷேகர்? அதாண்டி அந்த மருந்து பாட்டில் குழுக்கள் ஊட்டி ஹீரோ. நானும் வரேன். On one condition. கார் சாவியை எடுக்க முடியாத இடத்தில் வைக்காதே. மகாலட்சுமி காலேஜ் கிரிக்கெட் கேப்டன் எங்க ராணிதான். சாவியை எடுக்க முடியாத இடத்தில் வைக்காதே. பட்டை நல்லா ஷோல்டர்ல அணைச்சுக்கிட்டு நேரா அந்த கிளையை ஷூட் பண்ணு. பிடிக்க சொல்றேன். ஷோல்டர்ல பிடிச்சிக்க நல்லா. மக்கு நல்லா பிடிச்சிக்க. நீங்க என்ன சுட கத்து கொடுக்குறீங்களா தொட கத்துக்கிறீங்களா? அரைஞ்சு விடுவேன். சொன்னபடி செய். நல்லா பிடிச்சிக்க. நல்லா ஸ்ட்ராங்கா அணைச்சுக்க. ட்ரிகர் புல் பண்ணு. உங்களை யார் இங்க வர சொன்னது? வேற எங்க வரணும்னு சொல்லலையே. ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தா வம்பு. ஜோடியா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சரி சரி வாங்க. பேட் பிடிக்கிறதா சரியில்லை. இத பாரு. இந்த கைய இப்படி வச்சுக்க. இத இங்க பிடிச்சுக்க. இப்படி வை. இதென்ன? ஐயோ வலிக்குதுங்க. தாயே, அம்மைக்கு தெரியாமல் சிகரெட் கொடுக்குது. தெரிஞ்சால் என் சீட்டு கிழிஞ்சது. கவலைப்படாத, நான் இருக்கேன். பின்ன கட்டபொம்மன் பறையதே, அவன் யாரு, எப்படி இருப்பான்? அவர் பெரிய வீரர், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். ஓஹோ, கட்டபொம்மன் மேலே பொம்பளைங்களுக்கு ரொம்ப லைக்கிங்கோ? ஏன் அப்படி கேட்கிற? பொன்னம்மா சொல்றார், கட்டபொம்மன் மாதிரி இருக்கிற ஆளதான் கல்யாணம் கழிக்கும்னு. அந்த கட்டபொம்மன் எப்படி இருப்பான், என்ன பேசும்? என்ன மரியாதைடா. லாரி வர்றாரு, முதலாளி போறான். கட்டபொம்மனை பார்க்கணுமா? பக்கத்து தியேட்டர்ல சினிமா நடக்குது, போய் பார்த்துட்டு. நான் நைட் ஷோ போகுது. சாரு திருச்சி வர்றப்போ கதவை திறக்குது. நீ வரும்போது நான் கதவை திறக்கேன். ஒண்ணு செய்யுது. வந்தோடனே பஸ்ஸர் கொடுக்குது. சாரு வருது, ஐயாவுக்கு படுக்க போட்டுட்டு கதவை திறக்குது. அதே போடாம